Praise the Lord, 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 praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதா, ஒரு விஷயங்களுடைய ஆண்டவரே, இந்த அதிகால நேரத்தில் என் பிள்ளைகளுக்காக செபிக்க எல்லாரையும் விட பாதத்தில் கொண்டு கொடுக்க நீர் எனக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி முழுவதும் கடந்த பகல் முழுவதும் நீ கிருபையாய் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜீவன் பலன் சுகம் தந்து எழுப்பி ஆண்டவரே இருக்கிற பலத்தோடு பிள்ளைகளுக்காக செபிக்க நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பலனும் கிருபையும் வல்லமே கத்தர் தருவீராக. நம்முடைய வல்லமையால் நீ இடகட்டி நீ பாதுகாத்துள்ளபடி செபிக்கிறோம். கர்த்தாவே, என்னோடு செபத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் பகலில் ஒருவருக்கு ஒரு தீங்கு வரக்கூடாதப்பா. என் பிள்ளைகள் பகல் வேலைக்கு போகிற இடத்துல, படிக்க போகிற இடத்துல, எந்தெந்த பிரயாணத்தில் போகிறேன் நாங்கள் எல்லாம் உங்களோட பாதுகாப்பும் உங்களோட கிருபையும் உங்களோட தயவும் உங்களோட தாசையும் உங்களோட மகிமையும் உங்களோட வல்லமையும் உங்களோட வழிநடத்தலுக்கான கத்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். எந்த விதத்திலும் சத்துரு ஒருவருக்கு ஒரு தடையோ வேதனையோ உண்டாக்க தேவன் அனுமதிக்கக்கூடாது. எங்கேருந்து ஒரு பேட் நியூஸ் எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. பலவீனமாக இருக்கிறவங்க, வியாதியாக இருக்கிறவங்க, பிரச்சனைக்கு அநேக மக்கள் உண்டு கர்த்தாவே. அநேகர் பலர் மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்திருக்கிறப்பா. ஆண்டவரே, மக்கள் நன்றியப்பா, ஸ்தோத்திரம். பல்லு பிடுங்கி அந்த இடத்துல கேன்சர் என்ற ஃபீலிங் இருக்கிறோம். பிரஸ்டில் கட்டி என்று சொல்லி கேன்சர் என்று சொல்லி பிள்ளைகள் பயப்படுகிறோம். அநேக பிள்ளைகள் கேன்சர் நிமித்தமாக பயப்படுறாங்கப்பா. அநேக பலவிதப்பட்ட பலவீனத்தில் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் பலனும் சுகமும் ஜீவனும் கொடுத்து நீருமிட இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஒருவருக்கு ஒரு கேடு இல்லாமல் நீங்கள் காத்து நடத்தும்படி நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். அடியனை பலப்படுத்துங்க, கிருபையா நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஜெபத்தை அனுப்பக்கூடிய எந்த ஒரு அருகதை எனக்கு இல்லை, தகுதி இல்லை, பலன் இல்லை. ரொம்ப சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் எழும்பவோ நடக்கவோ ஜெபிக்கவோ முடியாத ஒரு கண்டிஷன். இன்றைக்கு மாலை நான் கன்னியாகுமரிக்கு பிரயாணம் பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட 25 மெசேஜ் அங்கே கொடுக்க வேண்டியிருக்குது. என்னால் ஒன்றுமே முடியல. உங்களுடைய எல்லாருடைய ஜெபம் எனக்கு அவசியமாக தேவை. இன்றைக்கி ஒரு வாக்கம் கூட உங்களுக்கு ஜெபித்து அனுப்பக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னோட பாடியில் இல்லை. ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முக்கியமாக எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நான் தினம் உங்களுக்கு ப்ரேயர் அனுப்பணும். கன்வென்ஷன் நான் பேசணும், பிரயாணம் பண்ணணும். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பும் பலனும் தீர்க்க ஆயுசும் தரணும். இந்த நாட்கள் அதிகமான ஆத்துமாக்களை அறுவடை செய்து கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். பரலோக ராஜ்யத்துக்கு அநேகரை சேர்க்கணும். போக வேண்டுமெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கணும். அதுக்காக என்னோட ஊக்கமான ஜெபத்தை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1228ஆம் நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். ஓகே. 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 தெசலோனிக்கர் 3:6வது வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். இந்த வார்த்தை இந்த காலகட்டத்தில் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. காரணம், நிறைய மக்கள் விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தங்களுக்குள்ள ஒரு தீமையான எண்ணத்தை கொண்டு வந்து சிறு சிறிய ஆலோசனைகளை மனதிலே வைத்து கொண்டு மக்களை திசை திருப்பி தங்கள் பக்கமாக மாற்றி வேறு வழிக்கு கொண்டு போக ஒரு பெருக்கூட்டம் மக்கள் எழும்பியிருக்கிறாங்க. துருபதேசம் எக்கச்சக்கமாக இன்னைக்கு நம்ம தேசத்தில் எழும்பியிருக்கிறது. ஆனபடி இங்கே தெளிவாக தெசலோனிக்க சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற பாருங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்ற நடக்கிற, அதாவது நாங்கள் கொடுக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்காம, சத்தியத்தை கேட்டும் அதன்படி நடக்காம. இப்போ சத்தியத்தை கேட்டும் சொல்லும்போது அவங்க எங்கே இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறாங்க. சத்தியத்தை கேட்குறவங்க தான், சத்தியத்தை கேட்குறவங்க தான், சத்தியத்தை படிக்கிறவங்க தான், சத்தியத்தை கற்றவங்க தான். அதான் சொல்கிறேன். மேலும் சகோதரரை, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்களையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
அவர்களை விட்டு நீங்கள் விலகணும். இல்லாவிட்டால் நீங்களும் கெட்டு போயிடும், அவர்களும் கெட்டு போயிடும். முடிந்தால் அவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லணும். அவங்கள் கெட்டு போகாதபடி தவறான உபதேசத்தை கொண்டு வந்து சபைக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவோ வசனத்துக்கு விரோதமாகவோ ஏதாகலும் வஞ்சகத்தின் மூலமாக உங்களை பிடித்து அநேகர் பாருங்க, பொருளாசை, பொருட்களை கொடுத்து மக்களை வசீகரிப்பாங்க. பொருட்களை கொடுத்து அன்பு காட்டி வசீகரிப்பாங்க. வந்து நமக்கு பலவிதப்பட்ட நிலைமையில் நமக்கு ஒத்தாசையாக இருந்து பணிவிட செய்து நம்மளோடு கூட இருந்து நம்மளை வசீகரிக்கிறதுக்காக முயற்சி எடுப்பாங்க. தந்திரசாலி பிசாசு, அவனோட தந்திரத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்து. இது நான் எல்லாருக்காகவும் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுத்தி யாருடைய குற்றத்தையும் கண்டல்ல. இன்றைக்கு பலவீனம், என்னால் எழும்ப முடியல, உட்கார முடியல, ஒரு அடி என்னால் கால் எடுத்து வைக்க முடியல, எந்த ஃபுட் என்னால் எடுக்க முடியல, ஒரு மரண படுக்கை நான் கடந்து கொண்டுதான் இந்த ஜெபத்தை உங்களுக்கு நான் அப்படி தியானித்து கொண்டே இருக்கும்போது அந்த படுக்கையில் இருக்கும் கிடைச்ச வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த காலத்தில் இது அவசியமாக நமக்கு தேவைப்படுது. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவரோட வருகை மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறதுனால எல்லாரும் தெளிந்த புத்தியுள்ள மக்களாக இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவங்களுக்கு தேவ பயம் இருக்கும். தேவ பயம் உள்ளவங்களுக்கு விதைக்கப்படுகிற சத்தியம் அவங்களுக்குள்ள நிச்சயமா நிலைத்து நின்று வளரும். இந்த தேவ பயம் இல்லாதவங்க தான் நிலைச்சிரிக்காம போகிறது. நிலைச்சிரிக்காதவங்களுக்கும் தேவ பயம் இல்லாதவங்களுக்கும் என்ன சத்தியத்தை கொடுத்தாலும் அவங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள அது இருக்காது. அவங்க அதை ஏற்றெடுக்க மாட்டாங்க, அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, அபிஷேகம் பெற மாட்டாங்க, அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு உலகத்தில் இன்னைக்கு அநேகர் சபைகளுக்குள்ளே உண்டு, விசுவாச மக்களுக்குள்ளே உண்டு. ஆனபடி அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எச்சரிக்கை இருக்க பாருங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், அப்ப சபைக்கு கொடுக்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அனுசரியாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தலக்கணமாய் நடக்கிறவங்க தான் அவங்க நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற, அப்ப அவங்களோட வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை, ஆராதனையில் ஒழுங்கு இல்லை, ஜீவியத்தில் ஒழுங்கு இல்லை, நடைமுறையில் ஒழுங்கு இல்லை, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. எந்த சகோதரனாயிருக்கலாம், உயிர் நண்பனாயிருக்கலாம், உங்களுக்கு அநேக நன்மைகள் செய்திருக்கலாம், உதவிகள் செய்திருக்கலாம், 1000 செய்தாலும் உன்னுடைய ஆத்துமாவுக்கு இடரல் உண்டாக்குறது உண்டானால் உனக்கு பெரிய சேதத்தை நீயே தேடி வைக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். இந்த வார்த்தை வச்சு நீங்கள் தனிமையாக தியானிக்கணும். இந்த வார்த்தை வச்சு நீங்களே குடும்பத்தில் கலந்து பேசணும். நமக்கு இப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் உண்டா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த நன்மத்தின்மை அறியக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இது உங்களுடைய மீட்புக்காக சொல்கிறேன், உங்களுடைய ஆத்துமாவினுடைய பாதுகாப்புக்காக சொல்கிறேன். உங்கள் ஆத்துமா கரை இல்லாமல் கர்த்தருடைய வருகைக்கு விழிப்போடு இருப்பதற்காக ஆவியான் எச்சரிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். சும்மா கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து உயிரை கொடுத்து பாருங்க, ரத்தம் தான் வேர்வாக சிந்துற, கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து ரட்சிக்கப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுத்து சபையில நிறுத்துறேன்னு சொன்னா அது லேசுப்பட்ட காரியம் அல்ல. அப்படிப்பட்ட மக்களை சபையிலிருந்து திருடுகிற இப்படிப்பட்ட ஆட்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. தயவு செய்து யாரும் உங்களை வசீகரிக்கிறதுக்கோ நயங்காட்டுறதுக்கோ இடம் கொடுக்க கூடாது. யாராவது உங்களை ரொம்ப நேசிக்கிறது உண்டானால், ரொம்ப உங்களுக்கு பணிவிட செய்கிறது உண்டானால், ரொம்ப உங்களுக்கு பலவிதப்பட்ட உதவிகள் செய்கிறது உண்டானால் நீங்க அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நோக்கத்தோடு இவ்வளோ பெரிய பாசத்தை காட்டுறாங்க, இவ்வளோ பெரிய உதவி செய்கிறாங்க, இவ்வளோ நம்ம மேலே உயிர் காட்டுறதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சு நீங்க ஏமாந்து போகக்கூடாது. தெளிவுள்ள மக்களாக நீங்கள் மாறணும், விழிப்புள்ள மக்களாக. பிசாசுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை இந்த நாட்கள் நமக்கு தேவை. தெளிவாக யாவே நீங்க பேசுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ள ஒழுங்கற்று நடவாமலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்கற்று நடவாமலும், ஊழியக்காராக நாங்கள் உங்களிடத்தில் ஒழுங்கீனமாய் நடக்கக்கூடாது, நடவாமலும், ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்று சொல்ற அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க. அப்படியானால் அவ்வளவு உண்மை உத்தமத்தோடு இருந்த அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. நம்ம ஏமாந்து போகக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்கணும். மறுபடியும்
மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஆத்துமாவுக்கு நீங்கள் கேடு வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆத்துமா மிக மிக முக்கியமானது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. மக்களை மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். எந்த சகோதரனானாலும் எந்த சகோதரி, நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஒரு சபை நீங்க இருக்கிறீங்க, அந்த சபை நல்ல ஒரு சபை, ஆவிக்குரிய சபை, நல்ல சத்தியம் பேசுகிற சபை, நல்ல ஒரு ஐக்கியமுள்ள சபை, ஒருமனமுள்ள சபை. அந்த சபைக்குள்ளே இருந்து ஒருவர் எழும்பி வேறு விதமான காரியங்களை பேசி உங்களை வசீகரிக்கிறது உண்டானால் உடனே நீங்கள் அதை கண்டறிந்து கொள்ள வேண்டும். உடனே அதை கண்டுபிடித்து அவங்களுக்கு நீங்கள் அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அன்போடு நீங்கள் புத்தி சொல்லணும். இல்லாவிட்டால் அந்த இரத்த பழிக்கும் இந்த இரத்த பழிக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். காரணம், கரையம் கொடுத்து வாங்குறது ஆண்டவர் தான். எந்த பாஸ்டரும் உங்களுக்காக ரத்தம் செந்தில்லை, இயேசு கிறிஸ்து தான் கடைசி சொட்டு ரத்தம் உனக்காக செஞ்சிருக்கிறேன். உன் ஆத்துமாவுக்காக அவர் இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் விழிப்புள்ளவராக இருக்கிறார். ஆடபடி மக்களை, இவ்வளோ பலவீனத்தில் எழுப்பி இருந்து பாசத்தோடு கத்திருந்த பலவீனமா நான் படுத்து கிடக்கும் இந்த வார்த்தை எனக்கு வருது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிச்சயமா நீங்க நம்பணும், உங்களோட சேஃப்டிக்காக, உங்க நன்மை. நீங்க எந்த சபைக்கு போங்க, எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இருக்கிற சபையில உண்மையாயிருங்க, இருக்கிற சபையோட ஊழியக்காரரை நேசிங்க, அந்த சபையோட உபதேசத்துக்கு கட்டுப்படுங்க, அந்த சபையோட சட்டத்திட்டங்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க. அந்த சபைக்காக எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு பாடுபட முடியுமோ, எவ்வளவு கண்விழிக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ செய்யுங்க. தவிர அந்த சபைக்கு நீங்க கெடுதி செய்யக்கூடாது. அது நீங்க தேவனுக்கு செய்யற மாபெரும் துரோகம். அது மாத்திரமல்ல, தலைமுறைக்கு நம்ம சாபத்தை சேர்த்து வைக்கிறது மாத்திரமல்ல, ஆத்துமாவே நீங்க கெடுக்கிறீங்க, உங்க ஆத்துமாவே கெடுக்கிறீங்க, மற்றவங்க ஆத்துமாவே கெடுக்கிறீங்க. அதுக்கு ஐயோன்னு தான் வேதம் சொல்றது. சபைக்கு இடல் உண்டாக்குறவனுக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்லு. அவன் கழுத்தில் இந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போடுறார் சொல்றாங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. அதனால ஜாக்கிரதையா இருந்து விழிப்புள்ள கடைசி காலம் இது. கடைசி காலம். சாத்தான் பல கோணத்தில் நம்மளை வசீகரிப்பாங்க. வஞ்சிக்கிறவன் அவன், துஷ்டன், பொய்யன், அவன் கள்ளன், அவன் துஷ்டன், அவன் நம்மளை அழிக்க வந்தவன், நம்மளை திருட வந்தவன், நம்மளை வாழ விட மாட்டாவன். அதனால் அவன் தந்திரங்களை புரிந்து புத்தியுள்ள மக்களாக நீங்கள் வாழும்படி உங்களுக்கு இந்த ஆலோசனை நான் கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த வார்த்தை என் மக்கள் கேட்கும் பொழுது உண்மையாகவே சத்துரு ஒருத்தருடைய ஹிருதயத்தையும் கடினப்படுத்தி விடக்கூடாதப்பா. அவங்கள உடனே உட்கார்ந்து, ஐயோ, ஆண்டவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான், என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான், அதனால அல்லவா எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து நீ எச்சரிக்கிறான்னு சொல்லி மனம் திரும்பக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை என் மக்களுக்கு நீ தரும்படி செபிக்கிறோம். யாரும் ஒருவருக்கு ஒருவராக மனம் கசந்து பேசாம, ஆண்டவரே தேவனுக்கு துரோகம் செய்யாம, கேட்டு அறிந்த சத்தியத்துக்களை உறுதியாக நின்று சபைகளுக்கு தூண்களாக, சபைக்கு மாதிரியாக, சபைக்கு வெளிச்சமாக, வாசனை இருந்து நற்சாட்சி பெற்ற மக்களாக, கனி கொடுக்கிற மக்களாக, சபைக்காக விழிப்போடு இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, காத்திருந்து குமரி ஆத்துமாக்களுக்காக புலம்புகிற மக்களாக, இரவும் பகலும் சபைக்காக ஜெபிக்கிற உழைக்கிற மக்களாக எல்லாரையும் கர்த்தர் மாற்றமிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரவருடைய ஆத்துமாவை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும்பா. கேட்டுக்கு விடக்கூடாது, சத்துருன் விட்டு கொடுக்க கூடாது. கள்ள உபதேசத்துக்கோ, கள்ளத்தனமான வஞ்சகத்துக்கோ, மாயமாலமான செயலுக்கோ, எந்த ஒரு பொருளுக்காகவோ அன்புக்காகவோ மயங்கி தங்களுடைய ஆத்துமாவை சேதப்படுத்தாதபடி ஸ்திரதையுள்ள மக்களாய், உறுதியுள்ள மக்களாய், உண்மையுள்ள மக்களாய், ஆத்துமாவிலே விழிப்புள்ள மக்களாய், ஆத்துமாவிலே உணர்வுள்ள மக்களாய், கரசனை உள்ளவர்களாய் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மாற்றிவிட்டு நான் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒருவரும் எம்ஏஜி காஸ்பல் வாய்ஸ் மூலமாக இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒருவருமே நரகத்துக்கு போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அவங்க இருக்கிற சபைக்கு அவங்க தூண்களா மாறணும், சாட்சியா மாறணும், வாசனையா மாறணும். அந்தந்த சபைக்கு அவங்க நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறப்பா. உங்களோட வருகைக்காக அவர்களுக்குள்ள அந்த விழிப்பை நீங்க தாங்கப்பா. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிற பிள்ளைகள், பரிசுத்தாவியை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாம அசட்ட பண்ணுகிறே நாட்களின் கர்த்தர் அன்போடு நேசித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, சிக்ஷை கொடுக்க கூடாது. அன்புள்ள தெய்வம், அன்பு காட்டி அவங்களுக்கு அதை புரிய வைக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய ஹிருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு துஷ்ட பிசாசுண்ட வித்து விதைத்து வைத்திருக்கிறோம். அதை பிடித்து கொண்டு அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்தாவினை அசட்ட பண்ணுகிற அதே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆமீன், வந்தாலும் அதை தூக்கி எறிகிற, அதுக்காக இடம் கொடுக்காம, அந்த தாகம் இல்லாம தன் இதயத்தை கடினப்படுத்தி கல்லாக வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை கர்த்தர் சந்தித்து அவங்க எல்லா அபிஷேகத்துக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய தாகத்தை அவங்களுக்கு கொடுக்கும் நான் ஜெபிக்கிறேன். அந்த விழிப்பை கொடுக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதப்பா, ஒருவரும் சேதப்பட்டு போகக்கூடாதப்பா, ஒருவரும் அழிஞ்சு போகக்கூடாதப்பா. எல்லாரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எல்லா சபையும் அனுகிரகிக்கப்படட்டும். எல்லா
ஊழியக்காரர்கள் அனுகிரகிக்கப்படட்டும். எல்லாருடைய ஊழியங்களும் வளர்ச்சி அடையட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஆண்டவருக்கு உண்மையுள்ள மக்களாயிருந்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாயிருந்து எந்த சபையில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற கர்த்தர் கிருபைதாரும். சபை விட்டு சாடி ஓடி போகிறது, ஒரு கூட்ட மக்களை பிரித்து கொண்டு போகிறது, வேறு சபை உருவாக்குறது, ஊழியங்களை உருவாக்குறது, இந்த கொடிய பாவத்தில் ஒருவரும் விழுந்து போகக்கூடாதப்பா. அந்த கொடிய சதியில் ஒருவரும் விழுந்து போகக்கூடாதப்பா. ஆசை காட்டி மோசம் பண்ணி ஒருவரையும் அழைக்க தேவன் விடக்கூடாது. எல்லாரும் தெளிந்த புத்தி உள்ள மக்களாயிருக்கட்டும், உண்மையுள்ள மக்களாயிருக்கட்டும். தேவனுடைய கோபாக்கினிக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ளது கூடிய வழி நான் வகுத்து கொடுக்கிறப்பா. இதை கேட்கும் யூதாசை போல உள்ளத்தை கடினப்படுத்தாம, ஐயோ நான் செய்கிறது குற்றம், நான் செய்கிறது தவறு, எனக்கு இப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட நண்பரோட ஐக்கியம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே என்னோட ஆத்துமாவை நான் சேதப்படுத்த மாட்டோம் சொல்லி கரசனையோடு அழுது புலம்பி தேவனுக்கு முன்பாக சலண்டராய் உன்னோட நாமத்தை மகிமைப்படுத்த என் பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படி அப்பா உங்களோட நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஒருவரையும் மறக்கக்கூடாது, ஒருவரை உபேட்சிக்க கூடாது, ஒருவரையும் கைவிடக்கூடாதுப்பா. இப்படி செய்கிற பிள்ளைகள் யாராவது கேட்கறது உண்டானால் இன்றைக்கு அவங்க உட்கார்ந்து ஜெபித்து அவங்க தானே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் செய்கிற தவறு, நான் நமக்கு துரோகம் பண்ணுகிறோம், சபைக்கு துரோகம் பண்ணுகிறோம், ஊழியத்துக்கு துரோகம் பண்ணுகிறோம், சபைக்கு நான் இடல் உண்டாக்குறோம், கொடிய சாபத்துக்கு நான் பாத்திரனாய் கொண்டிருக்கிறோம், என்னை தப்புவித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர்களும் சலண்டராய் தேவனுக்கு பிரியமாய் வாழ கத்திருக்கிறதார். இந்த பலவீனத்திலே நான் கொடுத்துப்பட்ட இந்த ஆலோசனையும் இந்த ஜெபம் என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாகட்டப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி. என் பிள்ளைகள் எல்லாம் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் இரத்தத்தால முத்திரையிடுகிற நேசப்பா. ஒருத்தருக்கு ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ வர தேவன் அனுமதிக்க கூடாதப்பா. உங்களோட கிருபையின் மேல் கிருபை, உங்களோட வல்லமையின் மேல் வல்லமை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். தேவ சந்தோஷம் சமாதானம் அனுபவிக்கட்டும். பா எங்களோட மரணமோ உங்களோட வரியோ எதா இருந்தாலும் நாங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. எங்களை தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, நன்மையா நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. துஷ்டன் ஒருவரையும் தொடக்கூடாது ஏசப்பா. துஷ்டனோட வஞ்சக வலையில, அவனோட கண்ணியில, மயக்க மருந்தில, ஆசையில, அவன் கொடுக்கிற பொருளில, பேச்சில எதுவுமே என் பிள்ளைகள் மயங்கி போகக்கூடாதப்பா. தெளிந்த புத்தி உள்ளவளா என் மக்களை மாற்றுங்க. அதுக்காக நம்முடைய கருத்தில் கொடுத்து அனுகிரகித்து நான் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் கர்த்தர் கேட்டதுக்காக நன்றி நன்றி நன்றி. அடியை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச ஜெபிக்க பலன் தந்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து போற கன்வென்ஷன் ஆண்டவரே பேசக்கூடிய பலன் கிருபை தாங்க. நீர் அழைத்து கொண்டு போங்கப்பா. கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போச்சோ நீரே விதமாய் அனுப்புங்க. தேசங்களை கலக்க, மீன்களை பிடிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். நம்பி கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நிச்சயமா இந்த வார்த்தைகள் நீங்க படிக்கணும், தாழ்ந்திருந்து ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பணும். ஓகே, தேங்க்யூ. எனக்காக ஜெபிங்க. காட் பிளஸ்.